தமிழ்நாட்டில் அமலுக்கு வந்தது புதிய மின்கட்டண உயர்வு. 4.83% உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஜூலை 1ஆம் தேதியை கணக்கிட்டு புதிய மின்கட்டணம் வசூலிக்கப்படும். தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பு. $400 யூனிட் வரை மின்சாரத்தை பயன்படுத்துவோருக்கான மின்கட்டணம் யூனிட்டுக்கு 20 பைசா உயர்வு. வீடுகளுக்கான 100 யூனிட் இலவச மின்சாரம் தொடரும் எனவும் அறிவிப்பு. மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ள தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். நாடாளுமன்ற தேர்தலும் இடைத்தேர்தலும் ஓயட்டும் என காத்திருந்து மக்களுக்கு அதிர்ச்சியை பரிசீலித்திருப்பதாகவும் விமர்சனம். மின்கட்டண உயர்வு மக்களை வஞ்சிக்கும் செயல் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சனம். மாதம் ஒருமுறை மின்கட்டண கணக்கீடு என்ற தேர்தல் வாக்குறுதியை மறந்துவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. மின்சார வாரியத்தில் உள்ள முறைகேடுகளை களையாமல் கட்டணத்தை மட்டும் உயர்த்துவதால் எந்த பயனும் இல்லை என பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. தேர்தல் முடிந்த பின்னர் மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களை முதுகில் குத்தியிருப்பதாகவும் விமர்சனம். மின்கட்டண உயர்வுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் கண்டனம். இது விலைவாசி உயர்வுக்கு வழிவகுக்கும் என்றும் ஏழை எளிய நடுத்தர மக்கள்தான் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் எனவும் குற்றச்சாட்டு. ஒரு கோடி மின் நுகர்வோருக்கு மின் கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. மின்சார வாரியம் விளக்கம். கர்நாடகாவில் இருந்து காவிரியில் திறக்கப்பட்ட உபரி நீர் தமிழக எல்லைக்கு வந்தடைந்தது. பிலிகுண்டுலுவுக்கு வரும் நீரின் அளவு 14,000 கனஅடியாகவும் உயர்வு. கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கரையோர மக்களுக்கு வெள்ளப்பாய் எச்சரிக்கை. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை. காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக இன்று அனைத்துக் கட்சி சட்டமன்ற குழு தலைவர்கள் கூட்டம். அமைச்சர்கள் துரைமுருகன் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து கருத்து கேட்க திட்டம். கனமழை காரணமாக வால்பாறையில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. புதுச்சேரியின் மாஹே மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு. தொடர் மழை காரணமாக குற்றாலம் மற்றும் மணிமுத்தாறு உள்ளிட்ட அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. ஆழியார் மற்றும் கவியருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா இன்று எம்எல்ஏவாக பதவியேற்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் உள்ள சபாநாயகர் அலுவலகத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என தகவல். சண்டாளர் என்ற சொல்லை இழிவுபடுத்தும் நோக்கில் பயன்படுத்தினால் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் அறிவுறுத்தல். கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகை கூடலூர் பிரதான சாலையில் நிலச்சரிவு.
போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மண் சரிவுகளை அப்புறப்படுத்தும் பணிகள் தீவிரம். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் விசைப்படகு மீனவர்கள் மறு உத்தரவு வரும் வரை கடலுக்கு செல்ல தடை. தெற்கு மன்னார் வளைகுடா பகுதியில் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் அறிவிப்பு. தமிழகத்தில் தொடரும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கைது. கும்பகோணத்தில் ஒரு வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் கட்டலுக்கு அடியில் பதுங்கியிருந்த 4 ரவுடிகள் கைது. திருப்பூரில் மளிகை கடை உரிமையாளரிடம் போலி தங்க கட்டிகளை விற்பனை செய்து 13 லட்சம் மோசடி. ஆந்திராவை சேர்ந்த 2 தம்பதிகளை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை விருகம்பாக்கம் அருகே 13 வயது சிறுவனை காதலிப்பதாக கூறி கடத்தி செல்ல முயன்ற 30 வயது பெண் வெளியூர் செல்வதற்காக கிளாம்பாக்கத்திலிருந்து சிறுவன் மீட்கப்பட்ட நிலையில் தலைமறைவான பெண்ணுக்கு போலீஸ் வலைவீச்சு. குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணிக்கான டெண்டரை வெளியிட்டது இஸ்ரோ. 2026ஆம் ஆண்டிற்குள் பணிகளை முடிக்க திட்டமிட்டு உள்ளதாகவும் தகவல். நீட் தேர்வுக்கு எதிராக நாடு முழுவதும் வலுக்கும் போராட்டம். மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட்ட மாணவர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து விரட்டியடிப்பு. பூதாகரமாகும் IAS போலீஸ் சான்றிதழ் விவகாரம். புனே பெண் அதிகாரியை தொடர்ந்து பலர் மீது குவியும் புகார்கள். கேரள மாநிலத்திற்கு வரும் 19ஆம் தேதி வரை கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுப்பு. மலப்புரம், கண்ணூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். மகாராஷ்டிராவின் அஞ்சனேரி கோட்டையில் கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு. சிக்கி தவித்த 200க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் 6 மணி நேரத்திற்கு பின் மீட்பு. தொடர் கனமழை எதிரொலியாக உத்தரப்பிரதேசத்தின் ரப்தி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. அசாமின் மோரிகானில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அமெரிக்க துணை அதிபர் வேட்பாளரை அறிவித்த டொனால்ட் ட்ரம்ப். ஓஹியோ மாகாண செனட்டரான ஜேம்ஸ் டேவிட் வென்சியை குடியரசுக் கட்சியின் துணை அதிபர் வேட்பாளராக அறிவித்தார். நடிகர் தனுஷ் இயக்கி நடித்துள்ள ராயன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் இன்று வெளியாகிறது. தனுஷின் 50வது படம் என்பதால் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு.